ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. அகஸ்தியாசிரமத்துக்கு போனார்னு சொன்ன பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சுதீக்ஷ்ணர், சரபங்கர், அத்ரி, பரத்வாஜர், அதுல அகஸ்தியாசிரமத்துக்கு போறார். அகஸ்தியர் அப்ப எங்க இருந்தார்? அகஸ்தியர் கிட்டத்தட்ட மத்திய பிரதேஷ், கீழ் மத்திய பிரதேஷ் அண்ட் டாப் மகாராஷ்டிரா அந்த ரீஜன்ல இருந்தார். அந்த இடத்துலதான் அகஸ்தியர் இருந்தார். ஞாபகம் வச்சுங்கோ, இந்த சமயத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி தான் தமிழ் மொழி பிறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தியரி. ஏன்னா நம்ம இன்னைக்கும் பழம்பெரும் இந்த மொழிக்கு நம்ம ஆதாரமா சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்துக்கு அகத்தியம்னு பேர். இந்த அகத்தியம்ங்கிற கிரந்தத்துல பல விஷயங்களை அகஸ்தியர் சொல்லியிருக்கார். இந்த அகஸ்தியர் என்ன பண்ணார், அவருடைய பேரே அகஸ்திய. ஏன்னா வடதேசத்துல சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் விவாகம் நடந்து கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஏதோ வடதேசத்துல வெயிட் ஜாஸ்தியா எடுத்தான். பேலன்ஸ் பண்றதுக்கு யாராவது போகணும்னு நினைச்சா தேவர்கள் வியக்கத்தக்க ஒரு விஷயம் நடந்தது. சிவபெருமான் சொல்லிட்டார், இந்த கும்பமுனி போவார், குள்ளமா இருக்கக்கூடிய மணி. இதுவே தமாத்தூன்றுக்கு இது போகுமான்னு கேட்டா, ஐயோ மூர்த்தி சிறிதையா, இவருடைய வைபவத்தை என்னவென்று நினைத்தாய்னு சொன்ன பிறகு இந்த கும்பமுனி போனார். விந்திய பர்வதம் வளர்ந்துட்டே இருக்கு. அப்ப விந்தியத்தை பார்த்து சொன்னார், நீ வளராத, நான் திரும்பி வர வரைக்கும் வளராதேன்னார். அந்த வளர்ச்சியோடு கூடிய மலை, மலைக்கு அகன்னு பேரு. அந்த அகத்தியத்தை, அந்த மலையை ஸ்தம்பித்தாரோனோ அகஸ்தியன்னு பேர் ஏற்பட்டது. தெற்கு தேசத்துக்கு அப்படி மகாராஷ்டிரத்திலேருந்து கீழ்ப்பக்கமா வந்துட்டு இருக்கார். மகாராஷ்டிரத்திலேருந்து தமிழகத்துக்கு போயிட்டு 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 வந்திருக்கார். அப்படி வரும்போதுதான் தமிழ் மொழியை இங்கு வளர்த்ததாக நாம் எண்ண வேண்டும். அதனால்தான் அகத்தியம்ங்கிறது அவ்வளவு ஒரு வசத்தியான நூல். நமக்கு நீ கிடைக்கல, ஆனா அகத்தியம் இருந்ததுன்னு தெரியுது. அப்போதுதான் ஒரு முறை தமிழகத்திலேருந்து வந்து திரும்பி வடதேசம் இந்த மகாராஷ்டிரத்துக்கிட்ட வரும்போது ராமர் வந்து சந்திக்கிறார் அகஸ்தியரை. வந்த ராமருக்கு பல அஸ்திரங்களை கொடுத்தாராம். தத்தனுஸ்தௌச தூர்ணீச ஷரம் கட்கஜமானத ஜயாய பிரதிகிருஹீஸ்வ வஜ்ரம் வஜ்ரததோ யதா. அந்த அகஸ்தியர் கொடுத்த பல அஸ்திரங்கள் ராமருக்கு பின்னாடி உதவியது. இந்த அகஸ்தியர் திரும்பி ராமாயணத்துல வருவார். எங்க வருவார்? எங்க? வெரி குட், ஆதித்ய ஹிருதயத்துக்கு வருவர். ஆதித்ய ஹிருதயத்துல என்னன்னா, ராமர் வந்து இப்போ ஆரண்யா காண்டம் முடிய போறதோ, அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிச்சிடும், சுந்தர காண்டம் நடக்கும். யுத்த காண்டத்தின் முடிவில் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் ஏற்படும் போது ராமன் ராவணனோடு யுத்தம் செய்து வெற்றி கண்டிருந்தாலும் அவருக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும், ஒரு ஃபெட்டிக் இல்லையா? பாவம் பத்னியை தேடின்னு ஏதோ ஊருக்கு வந்து இந்த குரங்குகள் எல்லாம் வேற கூட்டுன்னு வந்து இது பெரிய கஷ்டப்பட்டு விட்டார் ராமர், டயர்ட் ஆயிடுத்து. அப்ப அகஸ்தியர் வந்து இவருக்கு புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டும். அப்போ சூரிய பகவானுடைய கேப்சியூல் வேணுங்கிறதுக்காக தான் ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் ச அக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தைவதைஷ்ச சமாகம்ய திரஷ்டும் அபியாகதோரணம் உபாகம்ய பிரவீத்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி. அப்ப ஆரண்யா காண்டத்துல வந்த அகஸ்தியர் தான் பின்னாடி வந்தார். அஸ்திரமும் கொடுத்து எனர்ஜியும் கொடுக்கிறார், மிசைலும் கொடுத்திருக்கார், எனர்ஜியும் கொடுத்திருக்கார். அதுதான் அகஸ்தியர். அப்ப அந்த பொண்ணு சொல்லித்தான், அகஸ்தியரை போலே நான் ராமனுக்கு அஸ்திரங்களா கொடுத்தேன் நான் இந்த ஊரில் தங்குவதற்கு. ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே அரக்கனுடன் பொறுத்தேனோ பெரிய உடையாரை போலே. யோசிச்சு பாருங்க, ராவணனை பெரிய வீரன்கிறோம். இப்போ கடைசியா ஒரு 30 வருஷங்கள்ல ராவணன் ஹீரோ வேற ஆயிட்டார். அவர் எப்போ திடீர்னு அவர் தமிழனா வேற ஆயிட்டார். இப்ப தமிழனாக இருக்கக்கூடிய ராவணன் அவர் எந்த யூனிவர்சிட்டியில போய் தமிழ் படிச்சாருன்னு அவரை தான் கேட்கணும். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, ஜட்டாயு இவர் ஒரு பறவை. தசரதனோட ஃப்ரெண்டு. என்ன சார் பெரிய ராஜாவோட ஃப்ரெண்டு பறவைங்கிற இதுல இருந்து என்ன தெரியுது? மேனகா காந்திக்கும் முன்பு பறவைகள் மீதும் மிருகங்கள் மீதும் நமக்கு அக்கறை இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? மிருகங்களுக்கும் பறவைக்கும் நம்ம ஆண்டாள் கையில கிளி, மீனாட்சி கையில கிளி, பெருமாளுக்கு வாகனம் கருடன், மகாலட்சுமிக்கு வாகனம் ஒரு அவுல். ஞாபகம் வச்சுங்க, பிராச்சீனத்துல நீங்க பார்த்தேன்னா அவுல் இருக்கும். அந்த மாதிரி முருகனுக்கு வாகனம் மயில்.
எங்க பாருங்க, பட்சிகள் தான் இருக்கு. எவ்வளவு பட்சிகள் மேல அக்கறை நமக்கு இருந்திருக்கு. இப்ப என்னன்னா, நம்ம ஒரு காட்டையோ அழிச்சுட்டு இருக்கோம், பறவைகள் இருக்கக்கூடிய காட்டை அழிச்சுட்டு இருக்கோம். பறவைகள் மீது அக்கறை இருந்திருக்கு. ஜட்டாயுவுக்கும் தசரதருக்கும் அப்பேற்பட்ட ஒரு தோழமை. அதனால தான் ஜட்டாயு சொல்றார் ராமர் கிட்ட, அப்பா உங்க அப்பாவும் நானும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸு, அதனால நீ எனக்கு பிள்ளை முறை, அதனால சீதை எனக்கு மாட்டு பொண்ணுங்கிறார். ஞாபகம் வச்சுங்கோ. இப்ப நீங்க உடனே கேட்பேன், இது சொன்னது யார்? ஜட்டாயு. ஜட்டாயு பறவை. பறவை இப்படி பேசுமா? ஜட்டாயு வந்து திடீர்னு ஒரு கழுகு, அப்பா நீதான் எனக்கு பிள்ளை, அவள் தான் எனக்கு மாட்டு பொண்ணுன்னு பேசுமான்னு கேட்டா அது நாடகங்கள்ல பேசும். ஆனா என்னன்னா, அக்கறை ஒரு ஒரு மிருகத்துக்கோ பக்ஷிக்கோ நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறை அது பாடி லாங்குவேஜ்லயே நமக்கு தெரியும். நம்ம ஆத்துல நாய் எல்லாம் இல்லை, நாய் மேல நமக்கு ஒன்றும் வெறுப்பும் இல்லை, ஆஹான்னு அதை வச்சுக்கிறதுக்கும் நமக்கு அதுக்கு உண்டான தெம்பும் இல்லை. அது வச்சுட்டா அது ஒரு கஷ்டம். அது சாஸ்திரம் சொல்லியிருக்கா இல்லையான்னு ஆயத்திற்கு கேள்வி. ஆனால் நிறைய பேர் இப்போ நாயெல்லாம் வளர்த்துன்னு வரா. சில சமயங்கள் குழந்தைகளை விட அது இன்னும் சிரேஷ்டமா இருக்கு இல்லையா? அது இது பேச்சு கேட்கறதோ இல்லையா, நாய் பேச்சை கேட்கறது. அதனால வாத்துக்கு போனோடனே நாய் பெருமை ஒரு 1/2 மணி நேரம் சொல்லுவா. நான் ஏதோ ராமாயணம் சொல்லலான்னு போனா, நீ முதல்ல உட்காருங்கோ, இந்த பைரவருடைய பெருமையை சொல்றேன். அது காத்தால பேப்பர் எடுத்துன்னு வரும், உட்காருன்னா உட்காரும், நில்லுன்னா நிற்கும். பிள்ளை அது அவன் பண்ண மாட்டான், இது பண்ணுவோங்க. சொத்து யாருக்குன்னா பிள்ளைக்கு தான் போகும், நாய்க்கு போகாது. என்ன அதோட தள்ளெழுத்து பாருங்க. அதனால இந்த மிருகங்கள்னு பார்த்தேன்னாலே அது 4 நாள் வளர்த்தவர் வீட்டுல இல்லைன்னா சாப்பிடாது. எங்க அப்பா அம்மா எங்க வெளில போயிட்டா நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடாமல ஏமா இருக்கேன், அப்பா அம்மா நான் உட்காந்து எழுதுட்டு இருக்கேன், எங்க இருந்தாலும் பெருமாளை படையளப்பாருன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனா அந்த நாய் சாப்பிடாது. அது ஒரு பெரிய விஷயம் மிருகங்கள் கிட்டே நம்ம கத்துக்கணும் தெரியும். அவ்வளவதும் நாய்க்கு உண்டான அந்த கிருத்தஜ்ஞத்தை, கிராட்டிடியூட் இன்னொரு மிருகத்துக்கு வராது. அதே மாதிரிதான் பட்சிகளும். எத்தனையோ பேர் பட்சியை வளர்ப்பா. இன்னடிச்சலோடு பாலமுதூட்டி வளர்த்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வரக்கூவாய்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில. அந்த பறவையோட பாடி லாங்குவேஜ்லேருந்து தெரியறதான் ஜட்டாயு இவா 2 பேருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ராவணன் பெரிய வீரனா? வீரனாக இருந்திருந்தால் ஒரு இன்னொருவரின் பத்னியை திருட்டுத்தனமாக வந்து ஒரு வேடம் பூண்டு கடத்திருப்பானா? இஃப் he was a true warrior he would have fought Rama. First of all, இன்னொருத்தரோட பத்னியை ஆசையே படப்படாது. அது துர்நிமித்தம். அவனுக்கு புத்தி ரொம்ப தௌர்குண்யத்தோடு இருந்தவன். 2வது, இன்னொருவரின் பத்னியை பதி இல்லாத சமயத்துல வந்து கடத்தின்னு போறான். He is no way a person of great valor or prowess. இந்த டிபேட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லுவா, ராவணன் ஒரு தமிழன், கூட்டு 4 வரி கேட்கணும் போல இருக்கும். ஆனா ஞானிகளையா டிபேட்டு கூப்பிடுறா இல்லையா? கத்த தெரிஞ்சவாழை தான் கூப்பிடுறா. என்ன பண்ணது சொல்லுங்க. அதனால இந்த ஜட்டா எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இவன் வீரன் அல்லன், ஆனா அந்த பறவை வீரமுடைத்தது. ஏன்? அது ராவணன் ஒரு தசானனன் 20 கை உடையவன் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் அது பார்க்கல. இவன் செய்வது தவறு என்று தெரிந்து அந்த ராவணனோடு போரிட்டு சந்திரஹாசம் என்கின்ற வாளால் தன்னுடைய சிறகு அறுக்கப்பட்டது. மோட்சம் கிடைச்சது அதுக்கு. அதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். அரக்கன் என்று தெரிந்தும் எதிர்க்க நின்னது பாருங்க. If someone speaks wrong against your dharma, you should have the audacity to stand against them. ஐயோ இவா நமக்கு ஏதாவது சொல்லிடுவாளோ, நாளைக்கு நோட்டீஸ் வந்துருமோ, நாளைக்கு நம்ம வண்டியை துரத்துவாளோ, நம்ம குழந்தை ஸ்கூல் போகும்போது அப்புறம் என்ன தெய்யம், அச்சமில்லை அச்சமில்லைன்னு 5 நிமிஷம் உட்காந்துட்டு புன்னாக வராளியில பாடினா போருமா இல்லையா? அச்சமில்லை, என்னமா அச்சமில்லை பாடுவான்னு கேட்டு, இது அச்சம் இருக்கிறதுனால தானே ஒன்றும் பேசாம இருக்கும். யூ ஷுட் ஹாவ் த கரேஜ் டு ஸ்டாண்ட். மறுப்பு சொல்லுவதற்கு தைரியம் இருக்க வேண்டும். கொடிய வார்த்தைகள் பிரயோகிக்க வேண்டாம். யூ ஷுட் மெயின்டைன் யுவர் கிளாஸ், but give it back in the same coin. அது ஜட்டாயுவுக்கு இருந்தது. ராவணன் கோழை. இந்த எதேதோ வைரல் ஆகுது. இந்த 10 செகண்ட் வைரல் படுத்தணும் யாராவது. ராவணன் கோழை. எனக்கு என்ன பயம்? பெருமாள் படிப்பை கொடுத்துருக்கார். உபன்யாசம் ரொம்ப இஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா படிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். இதுக்கும் படிச்சுட்டு வந்திருக்கேன், லௌகீக படிப்பும் படிச்சிருக்கேன். இது இல்லைன்னா பெருமாள் லௌகீக உத்தியோகம் கொடுத்துருவார். இது 4 ஆர்கனைசரை வெரைட்டி கூப்பிட வேண்டாம்னு சொன்னாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கோழை ராவணன், வீரன் ஜட்டாயு. அதனால்தான் புள்ளம்பூதங்குடியில ராமர் தர்ப்பண காரியம் பண்ணிட்டு இருக்கார், திருப்புட்குடியில பண்ணிட்டு இருக்கார், திருப்புள்ளம்பூதங்குடியில பண்ணிட்டு இருக்கார். ஏனார் அவர் பெரிய உடையார். அதனால தான் அந்த பெண் சொன்னாலாம், அரக்கனுடன் பொறுத்தேனோ பெரிய உடையாரை போலே. எனக்கு என்ன தைரியம் இருந்ததா?
அந்த ஜட்டாயுவுக்கு இருந்த தைரியம் எனக்கு இருந்ததான்னு கேட்டாளாம் அந்த பெண். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. கபந்தன் அப்படிங்கிறவன் ஒரு அரக்கன். அவன் சீதா பிராட்டியை தேடி சென்று கொண்டிருந்த ராமனையும் இலக்குவனையும் பிடிச்சுட்டான். பிடிச்சிட்டு 2 கையாலையும் பிடிச்சான். ராமர் 2 கையும் வெட்டினார். தலை மேல காலை வச்சுட்டு அவனுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணார். போறதுக்கு முன்னாடி அவன் உதவி பண்ணிட்டு போனான். அதுதான் ராமருக்கு என்ன தெரியுமோ, அவனை சொந்தப்பட்டவா சொந்தங்கள் கொண்டாடுறதை விட எதிர்கட்சிகள் நல்லா கொண்டாடுவார். சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்யன்னு பேர். எதிராளி நல்லா கொண்டாடுவார். கபந்தன் சொல்றான், அத்ரோஹாய சமாகம்ய தீப்யமானே விபாவசௌ நச்சதே சோவமதன் மந்தவ்யஹ சுக்ரீவோ வானராதிபஹ. ராமா, நீ யாரையோ தேடின்னு போறாப்புல எனக்கு தெரியுது, கவலைப்படாதே, இன்னும் கொஞ்சம் தெற்குக்கா போ, கர்நாடக மாநிலம் வந்துடும். கர்நாடக பிரதேசத்துல கிஷ்கிந்தா பிரதேசத்துல சுக்ரீவன் இருப்பான். ஆனால் நஜதே சோவ மந்தவ்யா சுக்ரீவோ வானராதிபா. அங்க சுக்ரீவன் ஒரு வானரனை பாப்பராமா, அவனோட ஒரு தோழமை வச்சுக்கோ, கட்டாயம் நீ நினைச்ச காரியம் நிறைவேறும். செத்து போறவன் சொல்லிட்டு போறான். செத்து போறவன் நான் திட்டிட்டு போக வேண்டாமா, கொன்னுட்டியடா பாவி பாவின்னு சொல்ல வேண்டாம். போற சமயத்துல கூட ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தானே, இறக்கும் தருவாயில் எவனால் வெட்டுண்டானோ வெட்டினவனை நல்லது நினைச்சிட்டு போறானே, அந்த அளவுக்கா நான் நல்லவன் அப்படின்னு கபந்தன் இருந்தானாம். அதனால இந்த இடத்துல சொன்னார், அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. அடையாளம் சொன்னேனோ, ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போக வேண்டாமா, அடையாளம் சொன்னேனோ. ஒண்ணுமே இல்லை, அடியனுக்கே ஞாபகம் இருக்கு. என்ன நிறைய பெரியவாள்லாம் இருக்கேள், உங்க வயசுல பாதி எனக்கு இருக்காது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் லேட் 90s ஆர் ஈவன் ஏர்லி 2000s ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போறோம்னு வச்சுக்கோங்க, வண்டியில நமக்கு வழி தெரியலன்னா ஜிபிஎஸ் இல்லையே, எங்கேயாவது இறங்கி யாரையாவது கேட்டுட்டே தான் போவோம். அவ சொல்றது தான் நமக்கு வேத வாக்கு. அவர் மட்டும் தப்பா சொல்லிட்டா தேடிண்டே போக வேண்டியதுதான். இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஆலமரம் வரும், ஆலமரத்துல ரைட் எடுங்கோ, இந்த இடத்துல 3 அடி போனோம்னா லெஃப்ட் எடுங்கோ, அந்த இடத்துல ரைட் எடுங்கோ, இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு போவோம். இப்போ சொல்றதுக்கு அவளுக்கும் தெரியறது இல்லை. நமக்கு தான் பெருமாள் யந்திரத்தை ஒண்ணு கொடுத்துட்டார், கீழே யந்திரம் கொடுத்துட்டார். அது ஏறக்குறைய வைகுண்டம் வரைக்கும் வழி சொல்றது இல்லையா. அது சொல்ற வழியில நம்ம வண்டி போச்சுனாலும் வைகுண்டம் வரலாம், அது ஒண்ணு இருக்கு. அது வைகுண்டம் வரைக்கும் வழி சொல்றது. அதனால எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அப்போ there is something to guide us. அந்த கைடு தான் ராமருக்கு கபந்தனா இருந்தான். ஏன்னா ராமர் ஏதோ தேடின்னு போகும்போது கவலைப்படாத, இன்னும் தெற்குக்க போ, உனக்கு சுக்ரீவன் தெரிவர். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. அந்த பொண்ணு எப்படிலாம் யோசிச்சிருக்கா பாருங்க. அடுத்தது, இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே. இது நான் ஒரு வருஷமும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஆனாலும் திருப்பி அந்த இது விஷயம் வந்துடும். ஏதோ ஒரு தெலுங்குல ஒருத்தர் படம் எடுத்துட்டு இருக்கார், ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டார். நான் அதில் ஷபரி எபிசோடு வச்சிருக்கேன். அதில் நீங்கள் ஏதோ பழத்தை பற்றி ஏதோ சொன்னேலாம், யாரோ எனக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு இங்கிலீஷில் பேசினவர், தெலுங்குக்காரர். நான் சொன்னேன், நான் ஏதோ சொல்லலை, ராமாயணத்தில் இருக்கிறத சொன்னேன். என்னது சபரி கடிச்சு தானே கொடுத்தா அப்படின்னா. நான் சொன்னேன், சுவாமி சபரியை விடுங்கோ, சபரியாவை என்ன பண்ணாங்கிறது இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னார். அவர் சொன்னார், இல்லை சுவாமி நான் உங்களை நேரில் பார்த்ததில்லை, ஏதோ 1-2 கிளிப்ஸ் பார்த்துருக்கேன், பார்த்த வரைக்கும் ரொம்ப சுமாராக சொல்றேன்னா ஏதோ போர் அடிக்காத மாதிரி சொல்றேன், நான் தேவையில்லை, நினைச்சதை விட கொஞ்சம் தேவையில்லையா சொல்றேன் அப்படின்னு. நான் நாளைக்கு உங்களோட நன்னா பழகிறேன், ஒரு பழத்தை கடிச்சு கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுவேடான்னு கேட்டேன். நல்லவன் தானே நான், சாப்பிடுவேடா? நோ நோ, ஹவு கேன் ஐ ஹேவ் இட் அப்படின்னார். ஏன் சுவாமி, கடிச்சு கொடுக்குற நானோ ராமாயணம் சொல்றேன், நீங்களோ ரொம்ப ஆச்சாரசீலர் இல்லைங்கிறேள், நீங்களே சாப்பிட மாட்டேன்னா சபரிங்கிற உயர்ந்த பக்தை தான் கடிச்சிருப்பளா, வாங்கிண்ட ஆச்சாரசீலனான ராமர் தான் சாப்பிட்டுருப்பா அப்படின்னா? இல்லையே, நிறைய இடத்துல அப்படிதானே காமிச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க இப்ப மறந்துருங்க, என்ன பண்ணட்டோம்னு நான் சொன்னேன், ராமாயணம் தான் நமக்கு ஆதாரம். ஸ்லோகத்தை நன்னா கவனிங்க, அப்பதான் நீங்க இதை 10 பேருக்கு போய் சொல்ல முடியும். ஏன்னா ராமாயணத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, புரிஞ்சுக்கிறது இல்லை, சரியா புரிஞ்சுக்கணுமே. கண்ணா பின்னான்னு ஏதேதோ எங்கெங்கயோ பார்த்ததெல்லாம் வச்சுன்னு உட்காந்து சொல்லப்படாது. ஏவ முக்தா மகாபாகைஹி ததா அஹம் புருஷ ரிஷபஹ மயா தூ விவிதம் வன்யம் சஞ்சிதம் புருஷ ரிஷப தவ அர்த்தே புருஷ வியாக்ர பம்பாயாஹ தீரே சம்பவம். கபந்தனை வதம் பண்ணிட்டு ராமர் மேல நடந்து வரார். அப்ப வரும்போதுதான் சபரியோட
ஒரு சங்காத்தம் ஏற்படுறது. இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறா. சபரி ரொம்ப வயோதிக ஸ்திரியா இருக்கா. ஸ்ரமணிங்கிறார், தர்மச்சாரிணிங்கிறார். 2-3 பதங்கள் போடுறார் வால்மீகி. தர்மச்சாரிணி, தர்மத்தின் வழியில் நடப்பவள். ஸ்ரமணின்னு பேர். ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. இந்த ஸ்ரமணின்னா என்னன்னா, ஸ்ரமணர்கள்னா உழைக்கக்கூடியவான்னு பொதுவான அர்த்தம். தர்மத்தின் வழியில் நடந்து உழைக்கக்கூடியவான் அர்த்தம். ஆனால் ஜீன மதத்தை கடைபிடிப்பவர்களுக்கும் ஒரு காலத்துல ஸ்ரமணாள்னு பேர். அதை தான் நம்ம கொஞ்சம் மாத்தி சமணர்கள் அப்படிங்கிறோம். தமிழ்ல சமணம்ங்கிறோம் இல்லையா, ஸ்ரமணங்கிற சப்தத்திலேருந்து வருது. இவ ஜீன மதத்தை சார்ந்தவளா, அல்லது அந்த காலத்தில் ஜீன மதம் தான் இருந்ததா, அல்லது ஒருவேளை சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய தர்மத்தில் வழியில் நடந்த தர்மச்சாரிணியா என்கின்ற கொஸ்டின் எல்லாம் இருக்கு. அது கோவிந்தராஜர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, இவளுடைய ஆச்சாரியன் மதங்கர் சொல்லிவிட்டார், அம்மா என் பின்னாடி நீ வராதே, ராமர் நம்ம ஆசிரமத்துக்கு வரப்போறார், லக்ஷ்மணனோட வரப்போறார், அதிதி சத்காரம் பண்ணிவிட்டு நீ வா. ஒருத்தர் ஆத்துக்கு வந்தானா கவனிச்சுட்டு வான்னு சொல்லுவோம் பாருங்க. நான் ஆத்துக்கு தளிகை பண்ணி வச்சிருக்கேன், கீயை வெளியில அந்த செருப்புக்கு கீழே வச்சிருக்கேன், நீங்களே கதவை திறந்துட்டு மைக்ரோவன் வேலை பார்க்கறதான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அதை சூடு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போங்கன்னா, ஐயோ இவாழ்த்தோ பாத்திரம் தேடி முடிக்கிறதுக்குள்ளே போறோம்னு ஆயிடும். இவாத்துல எங்க ஆன் பண்றது ஆஃப் பண்றது, நம்ம போற வேலையில கரண்ட் போயிடும், அந்த யூபிஎஸ் மைக்ரோவனை சப்போர்ட் பண்ணாது, அடுப்புல கேஸ் எரியாது, அந்த நாபு கீழே உடஞ்சு போயிட்டு இருக்கோம். ஆஹா ஓஹோ, அப்படிலாம் இல்லை. இவர் சேகரிச்சா. ஒருத்தர் ஆத்துக்கு வராருன்னா அதிதி சத்காரம். அதிதி சத்காரம்னா ஒருத்தர் ஆத்துக்கு வரான்னா உடனே நம்ம என்ன ப்ரிப்பேர்டா இருக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம அவளை எப்படி கூப்பிடுறோங்கிறது இருக்கு. இருக்கேன் முடிஞ்சா வாங்கோ, அந்த பக்கம் தான் இருக்கு, அந்த பக்கம் தான் இருக்கேன்னா நம்ம எந்த பக்கம் தேடிண்டே போறது. ஒரு மாமா என்ன சொன்னார், அந்த பக்கம் இருக்கேன்னார், அந்த பக்கங்கிறது எங்க இருக்குன்னா அந்த பக்கம் சொல்லிட்டே போயிடு. அந்த பக்கம்னா இடத்த சொல்லணும். ஒன்னும் கூப்பிடுற விதம் இருக்கு இல்லையா. கூப்பிட்டேன்னா அவ ஐயோ இவ இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாளே போகணும்னு தோணும். பாருங்க, let's see. பாருங்க, ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் யூ, நான் உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணல. அதுலயே போயிடும், அதுலயே இவ வேண்டாம் தான் சொல்றா போல இருக்கு. ஒன்றும். ரெண்டாவது, அவாத்துக்கு போறோம்னா நம்ம போன உடனேதான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கப்படாது. சீரியஸா இருக்கக்கூடியவ என்ன பண்ணுவானா, முன்னாடியே கேட்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும். அப்படிதானே அதிதி சத்காரம்னா அதுதானே. அதிதி சத்காரம்னா இதுதான் சத்காரம். நீங்க முன்னாடி என்ன சாப்பிடுவேள், எதெல்லாம் உங்களுக்கு நிஷித்தம், இதெல்லாம் சாப்பிடுவேளா மாட்டேளா. பல பேர் என்னன்னா இதெல்லாம் சாப்பிடுவா இதெல்லாம் சாப்பிட மாட்டா. பல பேருக்கு இது பிடிக்கும், சில பிடிக்காது. சில கத்திரிக்காய் பிடிக்காது, சில பேர் கத்திரிக்காய் பண்றவாழை பிடிக்காது. அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. கத்திரிக்காய் பிடிக்காதுன்னா கத்திரிக்காயோட நிறுத்த வேண்டியதுதான். கத்திரிக்காய் பிடிக்காது, வெண்டைக்காய் பிடிக்காது. சில பேருக்கு நிஷித்த காய்கறிகள் உண்டு, இதை சாப்பிட மாட்டா, இப்படி பண்ணா சாப்பிட மாட்டா. இவ்வளவு இருக்கு. இப்போ நமக்கு அது கஷ்டம்னா அவளை கூப்பிடவே கூடாது, அது நான் ஒத்துக்கிறேன். இப்போ இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் அவளை கூப்பிடலன்னா கூப்பிடாமே இருந்தா, கூட்டுட்டா அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும், பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும். கச்ச எப்படி இதுக்கெல்லாம் முதல்லயே சேகரிச்சு வைக்கிறதா. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி காய்கறி வாங்கி வச்சாலும் கெட்டு போயிடும். அப்போ முன்னாடியே 2-3 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சு அதை திருத்தி வச்சுடுறதா, அது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா, வெளியில வச்சா. ஏன்னா சிலதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்கும், கெட்டு போயிடும், இப்படி இருக்கு. அப்போ ப்ரிப்பேர்டா இருக்கும் பாருங்க. அதே தான் சபரி. ராமர் வரப்போறாருன்னு தெரிஞ்சுடுத்து, அவளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவளால சட்டுன்னு ரொம்ப கொஞ்சம் வயசாக, இவாள்லாம் ஒரு காலகட்டத்துல 100 பேருக்கு தெளிக பண்ணவாளா இருப்பான் அந்த மாமாவோ மாமியோ. கொஞ்சம் வயசான உடனே ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி வந்துடும். ஐயோ அந்த கடைசி சமயத்துல பண்ண முடியுமா இல்லையா. அப்போ முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்பா. அப்போ அவ என்ன பண்ணிவிட்டா, பழங்கள் சேகரிச்சு வைக்கலாம். ஏன்னா இனிமே தளிகை பண்ணி போட்டு அது மண்பானையில பண்ணா உடனே அதை உடைச்சுடணும். மண்பானைக்கு சுத்தம் கிடையாது, அதனால அது உடைச்சுடணும். முடியல அவளால. சரி பழங்களாவது கொடுக்கலாமே. என்னைக்குமே அதனாலதான் நம்ம வழக்கம் வச்சுருக்கோம், யாராவது பெரியவாளை போய் பார்த்தா பழத்தை கொடுத்துருது. அதை விட ஒசத்தி ஒண்ணு இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பழங்களை விட ஒசத்தி. ஏன்னா அது சட்டுன்னு கெட்டு போகாது. இப்போ முந்திரி பருப்பை கொடுக்குறேன், பாதாம் பருப்பை கொடுக்குறேன், ஆச்சாரியாளுக்குலாம் போறேன்னா அதை கொடுத்துருங்க பேசாம. ஏன்னா அவ மட்டங்கள்ல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிப்பா. இந்த ஃப்ரூட் என்ன பண்ணாலும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் கவனிங்கோ. ஏவமுக்த்வா மகாபாகைஹி ததா அகம் புருஷ ரிஷவ மயாது விவிதம் வன்யம் சஞ்சிதம். ஒரு வார்த்தை சொன்னா சபரி, நீ வருவேன்னு எங்க ஆச்சாரிய முக்கேன தெரிஞ்சுண்டு சஞ்சிதம் சேகரிச்சு வச்சேன்னா. அது என்னன்னா, ஒரு மரத்துக்கீழே நிப்போ, ஒரு பழத்தை எடுப்போ, கடிச்சு சாப்பிடுவோம், நன்னா இருக்கே அப்படின்னா இந்த மரத்துல இருக்கக்கூடிய ஏனைய பழங்களும் நன்னா இருக்கும்னு அபிப்பிராயம். இத கடிச்சானா கடிச்ச பழத்தை கொடுக்கல, ஏனைய பழங்களை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி காய வச்சு இன்னைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸா கொடுத்துருக்கா ராமருக்கு. அவ்வளவுதான் அர்த்தமே ஒழிய
கடிச்சு எச்ச சொட்ட 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 இவ கொடுத்தா அவரும் சாட்டார். இந்த மாதிரிலாம் யாராச்சும் சொன்னா உடனே டிவி ஆஃப் பண்ணிடுக்கும். அந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்படி நீங்க ரிமோட்ல அழுத்தினீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி, இதுதான் ராமாயணம். ஏன்னா நீங்க கண்ணா பின்னான்னு ஏதாவது சொல்லிட்டு உங்க பேரன் பேத்தியோட மனசெல்லாம் நீங்க கலைச்சுட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டேன்னு வச்சுங்க, அப்புறம் நான் உட்காந்து தவிக்கணும் அந்த குழந்தையோட. அதனால தெரிஞ்சதை சொல்லுங்க, ஏதோ மகான்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லுங்க, தவறான விஷயத்தை சொல்லிடாதீங்க. ஏன்னா அது கடிச்சு கொடுத்தேன்னா நாளைக்கு அதுவும் கடிச்சு சாப்பிடணுங்கிற அர்த்தத்துல வச்சுட்டு இருக்கும். then you are not teaching hygiene to your own children. ராமர் அப்படி சாப்பிடல. சபரி கொடுத்த பழத்தை சாப்பிட்டார், கடிச்ச பழத்தை சாப்பிடல. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க.